ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாவின் உலகம். இன்றைக்கு ரம்யாவின் உலகம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இன்றைக்கி இந்த சர்ச்சில் தமிழ் சர்வீஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் பூசைக்கு இங்கே தான் போயிருந்தேன். சென்ட் ஜூட் சர்ச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தமிழ் ஜனங்க தான் இருந்தாங்க. நமக்கு ஊரை விட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல நம்மளுடைய தமிழ் மக்களை பார்க்குறது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது. பூசை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. முடிச்சுட்டு அப்படி காய்கறி வாங்க போயிருந்தோம். காய்கறி என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னு பார்க்கலாம். காய்கறி பார்த்திங்கன்னா வீட்டுக்கிட்ட விலையாக தான் இருக்கும், ரொம்ப விலையாக தான் இருக்கும். எப்படி நம்ம வீட்டுக்கிட்டே வாங்கும்போது டபுள் ரேட் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் மார்க்கெட்டில் போய் தான் வாங்குகிறேன். இன்றைக்கி என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்திங்கன்னா, காய்கறியெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் க்ரோசரியும் வாங்கிட்டு வந்தேன். இங்கே என்னெல்லாம் கிடச்சிது அப்படின்னு பார்க்கலாமா. ஒரே ஒரு ஸ்வீட் கார்ன் வாங்கினேன், 20 ரூபா. தக்காளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காயாக இருக்குது, கிலோ 20 ரூபா. இந்த பழம் கிலோ 50 ரூபா. கீழே இருக்கிறதுலாம் 50 ரூபா, கொஞ்சம் பழமாக இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் காய் வெட்டாக இருக்கிறதுலாம் 20 ரூபா. இந்த பழம் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதில்லை. பேரிச்சங்கம் பழம் காயின்னு நானாக கெஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் ஒரு டேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 கிலோ வாங்கினேன். 1/2 கிலோ 50 ரூபா, 1/4 கிலோ 30 ரூபா அப்படியே வாங்கினேன். பிறகு ஒரு சொரக்காய் தோசை சொல்லலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். சொரக்காய் 20 ரூபா. அப்புறம் பழம்னு பார்த்திங்கன்னா பேரிக்காய் வாங்கினேன். இந்த பேரிக்காய் 1/2 கிலோ 70 ரூபா. 1 கிலோ 120 ரூபா சொன்னாங்க, 1/2 கிலோ 70 ரூபா. அப்புறம் வெண்டைக்காய் 1/2 கிலோ 30 ரூபா. நான் பாதியை கவரில் கட்டிகிட்டு இருக்கும்போது தான் சரி வீடியோ எடுத்துருவோன்னு சொல்லிட்டு எடுத்தேன். அது எவ்வளோ 1/2 கிலோ. இதை இன்னொரு கவரில் எப்போவுமே 2ஆக பிரிச்சுப்பேன். இது பொரியலுக்கு, இது ஒரு நாள் குழம்புக்கு. இது 30 ரூபா, 1/2 கிலோ 30 ரூபா. இது 1/4 கிலோ 40 ரூபா. 1/4 கிலோ 40 ரூபா. அப்படி 1/4 கிலோ பட்டாணி வாங்கினேன். மிளகாய் 1/4 கிலோ 20 ரூபா. வெங்காயம் நம்ம ஊரில் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள். இதில் 3 கிலோ இருக்குது. 3 கிலோ 100 ரூபா. 1/2 கிலோ 50 ரூபா சொன்னாங்க. 3 கிலோ 100 ரூபா. அப்புறம் இந்த கிழங்கு 1/2 கிலோ 30 ரூபா. அப்புறம் தேங்காய் 3 தேங்காய். இது எவ்வளோப்பா தேங்காய்? 3 தேங்காயும் 3 கிலோ 3 கிலோ இருந்துச்சா? 145 ரூபாயா 3 தேங்காய். ஆல்மோஸ்ட் ஒரு தேங்காய் 50 ரூபா. அப்புறம் இது 2 கிலோ 50 ரூபா கிளிமுக்கு. இது மாம்பழம், மாங்காய் இல்லை, பழுத்து சாப்பிட்ற மாம்பழம். அதனால் ஒரு 2 கிலோ வாங்கினேன், பழுக்க வச்சு சாப்பிடணும். அப்புறம் இதெல்லாம் கிலோ எப்போவுமே 300 ரூபா 300 ரூபா அப்படி தான் இருக்கும் ப்ளம்ஸு. இது கொஞ்சம் காயாக இருந்தது. 1 கிலோ 100 ரூபா சொன்னாங்க. டக்குன்னு பார்த்தா இல்லை, 1 கிலோ 50 ரூபா வாங்கிட்டு போங்கன்னாங்க. சரி ஓகே, எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். பழமாக இருந்தால் சாப்பிடுவேன். இது காயாக இருக்கா, இதை வாங்கிட்டு வந்தேன். சரி ஜாம் மாதிரி செஞ்சு வைக்கலாம், ஜூஸ் போட்டும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இது பழுக்கெல்லாம் செய்யாது. 1 கிலோ 50 ரூபா அது. அதுக்கப்புறம் இது ஸ்ப்ரிங் ஆனியன். இதெல்லாம் கவரில் கட்டிட்டேன். நீங்கள் காய்கறியெல்லாம் எப்படி எடுத்து வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி கவரில் கட்டி தான் வெஜிடபிள் பாக்ஸில் போடுவேன். எனக்கு அப்படின்னா தான் அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இது 20 ரூபா. இல்லை, இது 30 ரூபா. ஒரு கட்டு 30 ரூபா. அப்புறம் வெள்ளரிக்காய் 1 கிலோ 30 ரூபா. இதில் 2 கட்டியிருக்கேன். இன்னொரு கவரில் ஒரு 3 கட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன். ஒரே கவரில் 5 போட்டு கட்டினா பாக்ஸில் வைக்க முடியாதுல்ல, அதுக்காக. பிறகு முருங்கைக்காய், இது 30 ரூபா. இது வெள்ளரிக்காய் 1 கிலோ 30 ரூபா. அப்புறம் முருங்கைக்காய் சின்ன 10 ரூபா. 3 முருங்கைக்காய் இருந்தது, 10 ரூபா. அப்புறம் குடமிளகா, இது 20 ரூபா. ஒரு 4 குடமிளகா. 1/4 கிலோ 20 ரூபா. மார்க்கெட்டில் தான், வீட்டுக்கிட்ட வாங்கினா இது இன்னும் டபுள் ரேட்டாக இருக்கும். இது 30 ரூபா. கத்திரிக்காய் கருவாட்டு குழம்புக்கு வேணும்னு சொல்லிட்டு தான் முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் வாங்கினேன். இது 1/4 கிலோ 30 ரூபா. மல்லி இலை பார்த்திங்கன்னா பெரிய கட்டாக இருந்தது, 10 ரூபா. மல்லி இலை விலை குறை போல் தெரியுது. ஆனால் புதினா இலை ஒரு இடமும் இல்லை, கிடைக்கல. கருவேப்பிலை இவ்வளோ கம்மியாக தான் கொடுப்பாங்க, 10 ரூபா.
எங்கள் வீட்டில் பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்தில் மண்ணெண்ணெய் ஸ்மெல் அடிக்குது. அதனால் அது குழம்புல தாளித்தாலே எல்லாம் மண்ணெண்ணெய் ஸ்மெல் அடிக்குது. அதனால் அதிலேருந்து இப்போ பறிக்கிறது இல்லை. அதனால் கடையிலே 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் கொஞ்சம் க்ரோசரியும் வாங்கிட்டு வந்தேன். இது காரின்னு சொல்லுவாங்க, கோதுமையில் செய்கிறது தான். சும்மா பாலில் தொட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுவாங்க. அதனால் ஒரு பாக்கெட் வாங்கினேன். சண்டேன்றதுனால வாங்கினேன். சரி, சர்ச்சுக்கு போகும்போது இந்த மாதிரி ஏதாவது ப்ரெட் ஏதாவது தான் வச்சுப்போம். அப்புறம் கொஞ்சம் க்ரோசரி, தேவையான க்ரோசரி கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன், இல்லாத பொருட்கள் மட்டும். ஏன்னா மந்த் பிகினிங்லேயே நான் டிமார்ட்டில் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும், போய் வாங்கிட்டேன். இது அங்கேயே கொஞ்சம் வந்து வாங்கிட்டு வந்தேன். இது எல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். காய்கறிகள்லாம் விலை எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த கொத்து கொத்தாக இருக்க அந்த பேரிச்சங்காய் காட்டு ஈச்சங்காய்ன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்த்தேன். நல்லா தான் இருந்தது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ளம்ஸுமே பார்த்திங்கன்னா நான் பழுக்காதுன்னு நினச்சேன். நெக்ஸ்ட் டேயே எல்லாமே நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பழுக்க அதையுமே வந்து காலி பண்ணிகிட்டே இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பப்பாளி பழம் வாங்கியிருந்தேன். மாம்பழம் இங்கே இந்த ஒரு டைப் ஆஃப் மாம்பழம் வருது. இந்த மாம்பழம் நம்ம ஊரில் கிடைக்காது. இங்கே உள்ள மாம்பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப தித்திப்பாக இருக்குது. மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா மாம்பழங்கள் மருந்து போடாமல் கொண்டு வராங்க, எல்லா பழமுமே. அந்த கிளிமுக்கு மாம்பழமே சூப்பராக இருந்தது. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி மாம்பழங்களுக்கு பழம் போடாமல் கல் வைக்காமல் கொடுத்தா நல்லாயிருக்கும். இங்கே மாம்பழம் வந்து நிறைய கன்சியூம் பண்ணுறாங்க. ஜூஸு அப்படி ஸ்ட்ரீட்டு தெருக்கடையே நிறைய இருக்குது. மாம்பழ ஜூஸ் நல்லா சேல் பண்ணுறாங்க. அதனால் மாம்பழம் வர வர சாப்பிட்ற மாதிரி இருக்குது இங்கே. நம்ம ஊரில் ஏன் அப்படி கல் வைக்கிறாங்கன்னு தெரியல. இங்கே வந்து சாப்பிடும்போது அந்த ஒரு இரிட்டேஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நல்ல இனிப்பாக இருக்குது. அதுதான் நான் இங்கே உள்ள வித்தியாசம் பார்த்தேன். கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அழகு உங்கள் கையில், ஆரோக்கியம் உங்கள் கையில். மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.